2 பேர் மரம் வெட்டுவதற்கு சென்றார்கள். ஒருவன் மரம் வெட்டிவிட்டு வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுவான். மற்றொருவன் அந்த ஓய்வு நேரத்தில என்ன தெரியுமா செய்வான்? அவன் யூஸ் பண்ண அந்த கத்திய தீட்டிக் கொண்டிருப்பான். அதனால திரும்பியும் அவன் லஞ்ச் பிரேக் முடிச்சு, அவன் திரும்பியும் வந்து வெட்டும் பொழுது, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஸ்பீடா அவனுடைய வேலைய இன்னும் அதிகமாக முடிப்பதற்கு, அந்த ஷார்ப்பா பண்ற அந்த காரியம் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அவனுடைய ஆயுதத்த மழுங்காமல் இருக்கணும்னா, அதை அவன் தீட்டாமற் போனால், அதிக பலத்தோட கூட அதை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். அதிக ஹார்ட் ஒர்க், அத ஹார்ட் ஃபோர்ஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃபுல் பலனையும் கொடுத்தா தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா, அதுல ஷார்ப் இல்லாம இருக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னவென்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஞானமே பிரதானம். ஞானமே சிறந்தது. நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்கன்னு சொன்னா, அந்த காரியத்தை குறித்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிந்து கொண்டு, அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்க பெற்றிருக்கிற ஞானமே அந்த காரியத்தை அழகாய் செய்து முடிக்க, வெற்றி பெற மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுத்து, உங்களுக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரிஒன். ஷாலோம்.